முதலாவது ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல சிருஷ்டிப்பின் போது தேவனுடைய நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்துல 21, 22வது வசனம், தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்து ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்று சொன்னார். அப்ப சமுத்திரத்தை பார்த்து சொல்றார், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் பெருக வேண்டும். பறவைகளை பார்த்து ஆகாயத்துல பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். மனிதனை தம்முடைய சாயல தம்முடைய ரூபத்தில் சிருஷ்டித்து விட்டு 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாமே பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் திரளான மக்களாக எகிப்துல பெருகி அவங்க எகிப்தை விட்டு மோசையின் மூலமாக கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். வனாந்தரத்துல வருகிறப்ப மோசே உபாகமம் முதல் அதிகாரத்துல சொல்றாரு, கர்த்தர் உங்களை எவ்வளவா பெருக பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உபாகம் முதல் அதிகாரத்துல 10, 11வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கல 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மோசே சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட என்ன வாக்கு பண்ணினாரோ, ஏன்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இத எழுதினது மோசே. அப்ப ஆபிரகாமிடத்துல என்ன வாக்கு பண்ணினாரோ, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்னாரோ, அது இப்ப அப்படியே நடந்திருக்கிறது. இந்நாளில் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருகி இருக்கிறீங்க. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக, அப்படி ஆசீர்வதிப்பாராக என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து மோசே சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட சங்கீதம் 115வது சங்கீதத்துல எப்படி கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறார். 115ல 12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்ப கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பெருக்கம்னு சொல்றப்ப பணத்துல மாத்திரம் கிடையாது, எல்லாவற்றிலும். சுகத்துல பெருக்கம், பொருளாதாரத்துல பெருக்கம், அதே போல நம்முடைய குழந்தைகள், அது ஒரு பெருக்கம். இன்னும் எல்லாவற்றிலும் நம்ம கைடு செய்கிற வேலைகள்ல, நம்முடைய வருமானத்துல, எல்லாவற்றிலும் பெருக்கம். ஒரு அன்பு, இரக்கம், சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாவற்றிலுமே கர்த்தர் பெருக்கத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார், பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப இஸ்ரேல் மக்கள், நீங்க எரேமியாவுடைய காலத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுது அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க. இப்ப எரேமியா சிறையிருப்புல இருக்கிறப்ப கொஞ்சம் பேர் சிறையிருப்புல போயிட்டாங்க. அந்த காலத்துல தீர்க்க தரிசனம் சொல்றார். சிறையிருப்பின் அந்த காலத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே கொஞ்சம் பேர் பாபிலோனுக்கு சிறையிருப்புல போயிட்டாங்களே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் சீக்கிரம் நம்மளை நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு அவங்க நினைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி அங்க சிறையிருப்புல அங்க பாபிலோன்ல இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா 29வது அதிகாரம்
4வது வசனத்திலிருந்து, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்ணை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்ப சிறையிருப்புல இருக்கிறாங்க. நம்ம சொந்த ஊருக்கு போவோம், சொந்த நிலத்துக்கு போவோம், சீக்கிரம் போனா நல்லா இருக்குமேன்னு அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க அங்கதானே இருங்க, வீட்டை கட்டுங்க, உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்தை செஞ்சு வைங்க, அவங்க குழந்தைகள் பெற்றெடுக்கட்டும், நீங்க கிடைத்த அந்த வேலையை செய்யுங்க, தோட்டத்தை நாட்டுங்க, நீங்க அங்க குறுகாமல் பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கிற பொழுது இன்றைக்கு அநேக விசுவாசிகள் போதும், சீக்கிரம் பரலோகம் போனா போதும், இந்த பூமியில ஒண்ணு வேண்டாம், இப்படியே இருந்துட்டு நான் சீக்கிரம் பரலோகம் போறேன்னு சொல்றாங்க. பரலோகம் போறது ரொம்ப ஈஸி, இறந்த உடனே பரலோகம் போயிடலாம், உண்மைதான். ஆனா அந்த பூமியில வாழ்றது தான் கொஞ்சம் கஷ்டம். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறது. பிசாசின் தொல்லை, மனிதர்களுடைய தொல்லை, நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடக்கூடிய சத்துருக்களை எல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால என்ன நினைக்கிறாங்க, இப்படியே போயிடலாம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் கடவுள் வைத்திருக்கிற நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி விட்டு அவர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய, சங்கீதம் 16ல தாவீது சொல்றாரு, சிறப்பான இடத்துல நேர்த்தியான பங்கு எனக்கு உண்டு அப்படிங்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கென்று நேர்த்தியாக சிறப்பான சுதந்திரத்தையும் பங்கையும் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே இல்லாம நான் பரலோகம் போனா போதும் அப்படிங்கிறது இது நல்ல நோக்கம் கிடையாது. வேதத்துல பாத்தீங்கன்னா, நீதிமானுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கிற பொழுது அவர் நன்மையாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவையெல்லாம் இந்த பூமியில சுதந்திரித்து கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது லூக்கா 5வது அதிகாரத்துல 2 படகுகளை பார்க்கிறாரு. கடற்கரை ஓரத்துல அவர்கள்லாம் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார்கள். அதுல ஒரு படகு இடத்துல போய் கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய இந்த படகு நிறுத்துப்பா, இதுல நின்று நான் பிரசங்கம் பண்றேன்னு கேட்கிறாரு. அது பேதுருடைய படகா இருக்கிறது. அவர் பார்க்கிறாரு, சரின்ட்டு படகு கொஞ்ச நேரம் கொடுக்கிறாரு. அதுல நின்று இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அவரிடத்தில் வந்தவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறார். பிரசங்கித்து முடித்து பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று வலையைத்தான் போட்டான். ஆனா பாருங்க, வலை கிளியத்தக்கதாக இவன் வச்சிருந்த போர்ட்டு நிறைஞ்சது மாத்திரமல்ல, பக்கத்துல இருக்க போட்டையும் கூப்பிட்டு அவங்க படகுகளும் நிரம்பத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சரி, பேதுரு படகு கொடுத்ததுனால இவருடைய படகு மட்டும் நிரப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு அப்படி நினைக்கல. இவருடைய வல்லமை பெரிது, இவர் பெருக்கத்தின் தேவன், நிறைவாகத்தான் ஆசீர்வதிப்பார் என்பதை பேதுரு அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் படகு நிரம்பினது மாத்திரமல்ல, இவன் மற்ற படகுகளுக்கும் கொடுக்கத்தக்கதாக 2 படகுகள் அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பேதுரு பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்துட்டான், சொல்ற, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு சொல்றாரு பேதுருவை பார்த்து, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், தேவைக்கு அதிகமாக கொடுக்கிறவர், எல்சடாய் தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு 2 நிருபம் எழுதுறாரு. அதுல 2வது நிருபத்துல 9வது அதிகாரத்துல 6வது வசனம், பின்னு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன்
பெருக அறுப்பான். நாம் எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கேற்ற நமக்கு அது அறுவடை வருகிறது, பலன் வருகிறது. கொஞ்சமா விதைச்சா கொஞ்சம் அறுவடை, நிறைய விதைச்சோம்னா நிறைய அறுவடை. இது தேவனுடைய ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை. விதைப்பு அறுப்புங்கிறது ஒரு மாறாத பிரமாணம். கொஞ்ச நெல்லத்தை, ஒரு மரக்கா நெல்லை கொண்டு போய் நம்ம விதைக்கிறோம், அதை நாத்தா நட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி அந்த வயல்ல விளையிறப்போ பார்த்தீங்கன்னா அது பல மடங்கு பெருக்கமா நமக்கு அறுவடை வருகிறது. அப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்போல்லாம் நீர் பாய்ச்சினான், விளைய செய்தவரோ கர்த்தர். கர்த்தர் தான் விளைய செய்கிறார், பெருக்கத்தை கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்துல வருகிற பொழுது அவங்க இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சி வேணும்னு மோசைக்கிட்ட கேட்கிறப்ப கர்த்தர் அவங்களுக்கு 1 மாசம் இறைச்சி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார், சொல்லுகிறார். என்னாகமம் 11வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 மாசம் இறைச்சி அவங்க கேட்டதுனால அன்னைக்கு ஒரு நாளைக்கு இறைச்சி கொடுக்கலாமே, ஆனா அவர் சொல்றார் நான் 1 மாசம் கொடுப்பேங்கிறார். இப்பயும் பாருங்க, விற்கிற விலைவாசிக்கு காக்கில் கறியை வாங்கி கொஞ்சமா அதை தொட்டுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன். என்னாகமம் 11ல் எவ்வளவு இறைச்சியை கொடுத்தார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. 31, 32வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்கு குவித்து வைத்தார்கள். ஆண்டவர் ஏன் இவ்வளவு கொடுக்கணும்? ஏன் கொஞ்சமா கொடுக்கலாமே? அவங்கவுங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்களோ 1 நாள் 2 நாள் சாப்பிட்றதுக்கு இறைச்சியை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் பெருக்கத்தின் தேவன், வல்லமை உள்ள தேவன். 1 மாசம் சொல்லிட்டாரு, 1 மாசம் சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு காடைகளை ஏராளமாக தாராளமாக கொடுத்தார். தாவீது சங்கீதம் 23ல் அங்க அவர் சொல்ற பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். தேவன் பெருக்கத்தின் தேவன், பெருக்கத்தை விரும்புகிறார், அப்படித்தான் ஆசிர்வதிக்கிறார் என்று இத்தனை வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விதத்துல தேவனை விசுவாசித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நம்ம நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு உபாகமம் 28ல், இன்று உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் அறிவிக்கிற இந்த கட்டளைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். பூமியில இருக்கிற சகல ஜாதிகளிலும் அவர் மேன்மையா வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதே உபாகமம் 28ல் 19, 20 அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 9, 10 வசனத்துல, பூமியின் ஜனங்கள் பயப்படுகிற அளவிற்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி என் கட்டளையில கை கொண்டு அவைகள்படி நடப்பீர்களானால் நீங்க தான் பூமியில இருக்க எல்லாரை காட்டிலும் எனக்கு பரிசுத்த ஜனம் அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, பூமியின் ஜனங்கள் கண்டு பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் உபாகமம் 4வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் எப்பேற்பட்ட மக்களாக ஞானவான்களாக இருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையின் மக்களை பார்த்து 4வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து, ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். கர்த்தரை பற்றி கொண்ட நீங்க எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு
ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனம் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவருக்கு நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் ஞானமும் விவேகம் உள்ள பெரிய ஜாதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளையையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப அவர் நம்மளை ஒரு பெரிய ஜாதியாக ஞானம் உள்ளவர்களாக அவர் வைக்கிறார். ஏன் அப்படின்னாக்க அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறப்ப அவ்வளவு அற்புதங்களை செய்தார். செங்கடலை திறந்து அவர்களை வனாந்தரத்தில் கூட்டி கொண்டு வருகிறார் கானான் தேசத்துக்கு. அப்படி அந்த கானான் தேசத்துக்கு வருகிற வழியில அவர்களுக்கு நடந்த காரியங்கள்லாம் கேள்விப்பட்ட அந்த புறஜாதியான அந்த தேசத்தின் மக்கள் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஏன்னா கர்த்தர் இவர்களை பலத்த கையோடு புறப்பட பண்ணி இருக்கிறார். கர்த்தர் அப்படிதான் நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு தீர்மானித்து நம்ம அப்படி நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெருக்கத்தையும் ஆவிக்குரிய காரியங்களையும் மற்ற எல்லா காரியங்களிலும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி அதன் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார். சீசர்கிட்ட சொல்றப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இந்த பூமியில இருக்கிறோம். இப்படி நம்ம நன்றாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானித்து அவருடைய வழியில நடக்கிற பொழுது ஒரு சில காரியங்களை விட்டு நம்ம விலக வேண்டியதா இருக்கிறது. பேதர் பிரசங்கிக்கிறப்ப மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒன்று பேசுவாங்க. இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, தூங்கி எழுந்திரிச்ச ஒருபாடு வேற ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதான் இந்த உலகம். இப்பேற்பட்ட முன்னேற்றத்தையும் செழிப்பையும் நல்வாழ்வையும் விரும்பாத அந்த ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இவங்களும் நல்லா வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களையும் நல்லா வாழ விட மாட்டாங்க. கெட்டு போறதுக்கு என்னென்ன ஐடியா கொடுக்கணுமோ அதெல்லாம் இந்த உலக மக்கள் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீக்கி வைத்து விட்டு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் நம்முடைய முன்னேற்றத்துக்கு நல்வாழ்வுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நம்ம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப சரி, உலக மக்கள்கிட்ட இருந்து நம்மளை காத்து கொண்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதி பிசாசு அவன் என்ன செய்யறான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை கொண்டு அவன் நம் முன்னேற விடாதபடிக்கு, செழிப்புக்குள்ளாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக நல்வாழ்வுக்குள்ளாக வெற்றிக்குள்ள போகாதபடிக்கு அவன் நம்மை வஞ்சிக்க பார்க்கிறான். நீ இப்படியே இரு, இப்படியே இருந்து நீ பரலோகம் போ, நீ எதுக்கு முயற்சி பண்ற, எதுக்கு நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, நல்லா எதுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிற, எதுக்கு காசெல்லாம் சேர்க்கிற, அதெல்லாம் ஒன்று கூட வராது, அதனால நீ இப்படியே இருன்னு பிசாசு அவன் வஞ்சிக்க வருகிறான். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் பேதுரு 1 பேதுரு 5வது அதிகாரத்துல, அந்த முதல் நிருபம் 5வது அதிகாரத்துல விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க எப்படி விசுவாசிகள் நடக்க வேண்டும் என்று அவர் எச்சரிப்பை சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா 5வது அதிகாரத்துல 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோட இருங்க, ஜாக்கிரதையா விழித்திருங்க. உங்க எதிராளி மனுஷன் கிடையாது, பிசாசு. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எழுத்து நில்லுங்கள். ஏன்னா உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்துல இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே.
அவன் முதலாவது என்ன செய்கிறான், ஒழுங்கா பைபிள் வாசித்து தினமும் ஜெபம் பண்ணி வாரம் சர்ச்சில் போய் வார்த்தையை கேட்டு நான் தேவனுக்கு பிரியமா நன்றாக வாழ போறேன்னு தீர்மானம் எடுத்தா அதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்ய பார்க்கிறான். நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பிசாசை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்னைக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு ஜெபம் பண்ண விடாதபடிக்கு என்னென்ன வேலையை கொண்டு வரணுமோ எல்லாம் செய்வான். கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அதுக்குன்னு கொஞ்சம் பிரயாசப்பட்டு தடைகளெல்லாம் நம்ம மேற்கொண்டு தான் நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அதில் எது வாய்ப்பு கிடைக்குமோ, எப்படி சண்டையை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து கோயிலுக்கு போக விடாதபடிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அவன் ட்ரிக் பண்ணுறான், செய்கிறான். அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே. அதை இனம் கண்டுபிடித்து அதை நம்ம நீக்குகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்க 2 கொரிந்தியர் 11:14 அவன் ஒளியின் தூதனுடைய வேஷங்களை தரித்து கொள்ளுவானே. ரொம்ப நல்லது செய்யறது போல நமக்கு ஆலோசனை கொடுத்து கடைசியில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவன் தடை செய்கிறான். அவர்தான் அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான். அப்ப இது போன்ற வாழ்க்கையில வரக்கூடிய நம்மை வஞ்சிக்கிறதற்கு பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் ஏமாற்றுகிறவன். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில சந்தேகத்தை கொண்டு வருவான். எல்லாத்துக்கும் சந்தேகத்தை கொண்டு வருவான். ஏன் பைபிள் வாசிக்கணுமா, ஏன் ஜெபம் பண்ணணுமா, ஏன் கேட்டாத்தான் கொடுப்பாரா, அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்காரு, என் சூழ்நிலை அவருக்கு தெரியுமே, அவர் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டியதானே, எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டியதானே, என்னுடைய தேவைகள்லாம் அவர் அறிந்திருக்காரு, அவர் செய்ய வேண்டியதானே. அவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம கேட்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அதற்கு கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். உங்க பிள்ளையை கேட்டு அதை நீங்க வாங்கி கொடுக்கிறப்ப அந்த பிள்ளைய அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்றப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க பாப்பா பேத்தி கடை கூட்டி கொண்டு போய் ஒரு பொருளை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வண்டியிலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தேங்க்ஸ் தாத்தா தேங்க்ஸ் தாத்தான்னு சொல்லிக்கிட்டே வருது. ஒரு தடவை 2 தடவை பல தடவை சொல்லுகிறது. அதை கேட்குறப்ப நம்முடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதோ அது போல கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்றார். அப்ப நம்ம கேட்காம அவர் நமக்கு ஒண்ணு செய்ய போறதில்ல. கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் செய்வார். ஆனா நம்முடைய எண்ணங்கள்ல அவன் வஞ்சிக்கும்படியாக சாத்தான் எண்ணங்களை கொடுக்கிறப்ப அதற்கு நிராகரிக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்துல ஏவாளிடத்துல ஆண்டவர் தோட்டத்துல இருக்க எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னாரு. எப்படி சந்தேகத்தை கொண்டு வர்றேன் பாருங்க. ஒரே ஒரு கனி மரத்தை மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு விலக்கி வச்சாரு. ஆனா இவன் கேட்கறது என்னன்னாக்க, ஏவாள்கிட்ட எல்லாத்தையுமா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இவ சொல்லியிருக்கணும், எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் சாப்பிடலாம், அந்த மரத்தின் கனியத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு இவ சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி இந்த கனியை சாப்பிடக்கூடாது, இதை தொடவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு அவ சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான், அப்படியெல்லாம் கிடையாது, இதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிடுவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும், அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப சந்தேகத்தை கொண்டு வர்றான். அடுத்து பொய் சொல்லிட்டான். இவ அதை எடுத்து சாப்பிட்டதும் இல்லாமல் புருஷனுக்கும் கொடுத்தா. கடைசியில் கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது, தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. அது வஞ்சகமாக மனதிலே சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் பொய்யையும் சொல்றப்ப அதை இனம் கண்டுபிடித்து அதை நம்ம ஒதுக்குறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பால்கார் யாருன்னு நமக்கு தெரியுது. ஜவுளி கடையில் போய் நல்ல ட்ரெஸ்ஸை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது அதுவும் தெரியுது. எந்த பொருள் வாங்க போனாலும் எங்கே சகாயமாக தரமாக பொருள் கிடைக்குதுங்கிற அதெல்லாம் நம்ம கண்டுபிடித்து கொள்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையின் தீர்மானங்கள் எடுக்கிறப்ப காரியங்களில் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க, நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் அவர் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார்.
எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து நலமானதை பிடித்து கொள்ளும்படி அவர் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 3வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவன் என்ன செய்ற, மனதை கெடுக்கிறான். அவன் கடவுள் மேல சந்தேகத்தை உண்டாக்குகிறான். ஏவாளை அப்படித்தான் வஞ்சித்து விட்டான். இன்றைக்கு இயேசுவின் மீது உள்ள உண்மையில் நின்று அவருடைய வாக்கு தத்தத்துல அது நிறைவேற்றுவார், அவர் நிச்சயமா நம்மை சுகமாக்குவார், விடுதலை ஆக்குவாருங்கிறத கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதை விட்டு விலகும்படி அவன் செய்வான், கெடுக்க பார்ப்பான் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, பயத்துக்கோ சந்தேகத்துக்கோ ஏமாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம், நம்ம ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் வர வர விருத்தி அடைவது பெருகுவது தேவனுடைய சித்தம், சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே நிறைந்திருப்பது அது தேவனுடைய சித்தம், மீதம் இருக்கத்தக்கதாக ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.